இந்த காணொலியை பார்க்குறதுக்காக நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் பாருங்கள், அதுதான் திருமூர்த்தி அணை. இப்போ நாம் நீர்வீழ்ச்சி அருவிக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில அறிவிப்பு பலகைகள் இருக்குங்க. அதை நாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு பின்னாடி நாம் நீர்வீழ்ச்சிக்கு கிளம்புவோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயில் திருமூர்த்தி மலை, உடுமலை வட்டம், திருப்பூர் மாவட்டம். பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு: பஞ்சலிங்க அருவிக்கு செல்லும் பக்தர்கள் பாலித்தீன் பைகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. திருக்கோயில் மற்றும் பஞ்சலிங்க அருவி பகுதியில் புகைப்பிடிக்கவும் மதுபானங்கள் கொண்டு செல்லவும் அருந்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். இவன் திருக்கோயில் நிர்வாகம். பார்த்து ஜாகிரதையாக உஷாராக இருங்க. மற்றொரு அறிவிப்பு: பஞ்சலிங்க அருவியில் குளிக்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது பொருட்கள் மற்றும் உடைமைகளை தங்களது பாதுகாப்பில் வைத்து கொள்ளவும். மேலும் குளிக்கும்போது நீர்வரத்தின் வேகம் காரணமாக நகைகள் மற்றும் விலை உயர்ந்த அணிகலன்கள் மற்றும் நகைகள் ஆகியவற்றை கவனமாக வைத்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இங்கனம் திருக்கோயில் நிர்வாகம். அடுத்தபடியான மூணாவது அறிவிப்பை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு வனத்துறை முக்கிய அறிவிப்பு: பஞ்சலிங்கம் அருவிக்கு செல்வதற்கு அமைக்கப்பட்ட வழித்தடத்தை மீறி ஆற்றுக்குள் இறங்க முயல்வதும் குளிப்பதும் வனச்சட்டப்படி குற்றமாகும். ஆற்றில் புதைக்குழிகளும் சுழல்களும் நிறைய உள்ளதால் உயிரிழப்புகள் அடிக்கடி ஏற்படும் பகுதியாகும். ஆகவே எச்சரிக்கையினை மீறி ஆற்றுக்குள் இறங்கி குளிக்க முயல்வோர் மீது தமிழ்நாடு வனச்சரகம் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வனச்சரக அலுவலர், உடுமலைப்பேட்டை வனச்சரகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், உடுமலைப்பேட்டை. புரிஞ்சுக்கிட்டா சரி.
ப்ரோ நீங்கெல்லாம் எங்கேருந்து வரீங்க? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வியாபாரத்தில் வந்துடும். அருவியில் குளிச்சிங்களா? குளிச்சோம். எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கா? ஆமாம். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. என்ஜாய் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். வந்து ஒரு நல்ல ஒரு புளியல் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த பக்கமாக மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா மேலே வந்து பஞ்சலிங்க திருக்கோயில் இருக்கான், அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. மேலே பஞ்சலிங்க திருக்கோயில் இருக்கிறதுனால இந்த அருவிக்கு பஞ்சலிங்க அருவி அப்படின்ட்டு சொல்லப்படுது. அருவியை பார்த்தோம், குளித்து முடித்தோம், இன்னும் கீழே இறங்க வேண்டியது தான்.